ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே, உம்முடைய அன்புக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை போற்றுகிறோம் அப்பா, உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம் ராஜா. ஒருவருக்கே எங்கள் ஆராதனையை செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர் ராஜா. இதை நாங்கள் அறிந்து கொள்ளும்போது, உம்மை நாங்கள் அறிந்து கொள்ளும்போது எங்கள் வாழ்வில் விடுதலையையும் மீட்பையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, சகல சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்துகின்ற சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைப்பொருட்களை எங்களுக்கு எளிமையாய் கற்றுக் கொடுக்கிறதற்காய் நன்றி. தடைகளை, மன கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள தாழ்மையுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை, பலவீனங்களை, கண்ணீர்களை அறிந்திருக்கிறீர். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நீர் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. கடந்த மாதங்களாக பார்த்த சத்தியத்தோட தொடர்ச்சி, ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமாம், மாம்ச சிந்தை மரணம். நம்ம வாழ்க்கையில் நம்ம தேவனுடைய வல்லமையையும் தயவையும் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். சூழ்நிலைகளில் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஜீவனும் சமாதானமும் வெளிப்படுற இடம் எங்கே இருக்குதா? நம்முடைய சிந்தனைகளில். சத்தியம் தெளிவாக சொல்லுது, போர்க்களம் வெளியே இல்லை, போர்க்களம் எங்கே? நம்முடைய சிந்தனைகளில். நாம் நம்பினாலும் நம்பவில்லை என்றாலும் எல்லாருமே எந்த இடத்துல தான் நின்றுட்டுருக்குறோம்? போர்க்களத்தில் தான் நிற்கிறோம். இந்த போர்க்களத்தில் நமக்கு போர் ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம தனியாக இல்லை. நம்மை அவர் திக்கற்றவர்களாக விடவில்லை. தேவ பலம் நிறைந்த போர் ஆயுதங்கள் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? கொடுத்திருக்கிறார். எதற்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக எழும்புகின்ற எந்த எண்ணங்களையும் நிர்மூலமாக்குகிறதுக்கு அவர் என்ன செய்கிறாரா? கொடுத்திருக்கிறார். நம்ம நோயோடு சண்டை போடுறதுக்கு இல்லை, மனிதர்களோடு சண்டை போடுறதுக்கு இல்லை, சூழ்நிலைகளோடு சண்டை போடுறதுக்கு இல்லை. நம்ம சிந்தனைகளில் அவருடைய வார்த்தைக்கு விரோதமாக வருகின்ற எண்ணங்களை எதிர்க்க நமக்கு அவர் என்ன கொடுத்திருக்கிறாரா? போர் ஆயுதங்கள். இந்த மாம்ச சிந்தையை மேற்கொள்றதற்கு, நம்முடைய சிந்தையை ஆவியின் சிந்தையாக மாற்றுவதற்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். ஆவியின் சிந்தை அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அவருடைய வார்த்தையை நம்முடைய சிந்தனைகளில் நிரப்பிக்கொள்வதுதான் ஆவியின் சிந்தை. அது நமக்கு சிலுவையில் அவர் கொடுத்த ஜீவனையும் சமாதானத்தையும் வெளிப்படுத்துகிற இடமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கடந்த வாரம் பொறுமையை குறித்து நம்ம பார்த்தோம். ஏனென்றால் இந்த பொறுமை தான் நம்முடைய விசுவாசத்தில் நம்மளை பூரணமாக்குகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். வாசிக்கலாம். எபிரேயர் 6வது அதிகாரம் 11வது வசனம். எபிரேயர் 6:11. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து. இந்த பொறுமை நம்ம என்ன செய்கிறது அப்படின்னா, அந்த விசுவாசத்தில் நிலைத்து நிற்க நம்மை உதவி செய்கிறது. இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள என்ன செய்யாது? வராது. அந்த பலனை பெற்றுக்கொள்வதற்கு கால தாமதம் ஏற்படும் பொழுது நீங்கள் தேவனுடைய தயவையோ அவருடைய வல்லமையையோ விடுதலையையோ நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு கால தாமதம் ஆகும் பொழுது இந்த பொறுமையானது உங்களை விசுவாசத்தில் நிலைத்து வைத்திருக்க என்ன செய்து
உதவி செய்கிறது. ஏனென்றால் விசுவாசம்தான் தேவனோடு நம்மை தொடர்பு கொள்ள செய்கின்ற இடம். தேவன் ஆவியானவர். அவர் ஆவிக்குரிய உலகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவரை நம்ம தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா விசுவாசத்தின் மூலமாக தான் என்ன செய்ய முடியும்? தொடர்பு கொள்ள முடியும். நம்முடைய சந்தேகம், பயம், கவலை, குழப்பம், இது எல்லாமே நம்ம விசுவாசத்திலிருந்து வழுவி போக செய்கின்ற காரியங்கள், விசுவாசத்திலிருந்து நம்ம விலகச் செய்கின்ற காரியங்கள். இந்த பொறுமையானது இதையெல்லாம் மேற்கொள்ள வைக்குது. உறுதியோடு நம்மை நிலைத்து நிற்க வைக்க என்ன செய்து? உதவி செய்து. இந்த பொறுமையும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறதுங்கிறத தான் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது பிரச்சனைகள் எப்படியெல்லாம் வருகிறதுங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ தான் அந்த பிரச்சனை வர்ற இடத்த நம்மளால் என்ன செய்ய முடியும்? சரி செய்ய முடியும். வாசிக்கலாம். யாக்கோபு 1:2-3-4. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, ஒரு சோதனை இல்லை, 2 சோதனை இல்லை, பலவிதமான சோதனைகள் இந்த உலகத்தில் என்ன செய்து இருக்குது. ஏனென்றால் நம்ம பரலோகத்தில் வாழல, எங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? பூமியில் விழுந்து போன ஒரு உலகம். பாவம், மரணம், நோய், சாத்தான் இருக்கின்ற ஒரு உலகத்தில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த பலவிதமான சோதனைகளில் நம்ம அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அந்த பிரச்சனையை, அந்த சோதனையை என்ன செய்யணுமா? சந்தோஷமாக எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. பிரச்சனையை என்ன செய்யணுமா? சந்தோஷமா எதிர்கொள்ளணுமா? நம்ம பிரச்சனையை சந்தோஷமா எதிர்கொள்ளுவோமா? சோர்வோட புலம்பலோட எதிர்கொள்றோமா? சத்தியம் அப்படிதான் சொல்லுது. இந்த சோதனை எப்படி வருது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. யாக்கோபு 1:13. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவரையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று என்ன செய்யக்கூடாதா? சொல்லக்கூடாதா? ஏனென்றால் தேவன் பொல்லாங்கினால் என்ன செய்ய மாட்டாரா? சோதிக்க மாட்டார். கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். அவர் பொல்லாங்கினால் சோதிக்கிற தேவன் இல்லை. தேவன் கிட்ட இருந்தும் சோதனைகள் வரும். அவருடைய வார்த்தையின் மூலமாக அவர் தீமையான காரியத்தை கொண்டு நம்மை ஒரு காலம் என்ன செய்ய மாட்டார்? சோதிக்க மாட்டார். முதல் பாயிண்ட் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்முடைய இச்சையினால், அவரை விட்டு விலகி போவதினால் வருகின்ற சோதனை. முதல் சோதனை எப்படி வருதா? நம்முடைய இச்சையினால், தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி போவதினால் வருகின்ற சோதனை. யாக்கோபு 1:14-15. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு என்ன செய்யப்படுறானா? சோதிக்கப்படுகிறான். இதுக்கு ஒரு உதாரணம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 15:11 முதல். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை
எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். ஒரு மனுஷனுக்கு 2 மகன் என்ன செஞ்சாங்களா இருந்தாங்க. அதுல இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவர் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை என்ன செஞ்சாரா? பங்கிட்டு கொடுத்தார். சொத்தை பிரித்து என்ன செய்கிறார்? ஒரு மகன் கேட்கிறார். எதுக்கு சொத்தை பிரித்து கேட்கிறார்? தனக்கு ஒரு ஃப்ரீடம் வேணும், விடுதலை வேணும். தகப்பனிடத்தில் நாம் இருந்தோன்னு சொன்னால் நம்மளால் என்ன செய்ய முடியல? சுதந்திரமாக இருக்க முடியவில்லை. தகப்பனை விட்டு விலகி செல்றது தான் அவருக்கு எப்படி இருந்தது? சுதந்திரமா இருந்துதான். உண்மையிலே அவர் சுதந்திரமா இருந்தாரா? போய் இல்லை. நம்ம நினைக்கிறோம் தேவனுடைய வார்த்தைகள் நம்மை கட்டுகின்ற ஒரு கட்டுகள்னு நினைக்கிறோம். அதெல்லாம் நம்மளை பிடிச்சு கட்டி வைத்திருக்கிறது. எனக்கு தேவை சுதந்திரம். நான் சுதந்திரமாக உலகத்தில் இருக்க வேண்டும், நான் சுதந்திரமாக நான் அதை பார்க்கணும், நான் சுதந்திரமாக போகணும் இந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே விடுதலை, சுதந்திரம் எங்கே இருக்குது தெரியுமா? ஏசு கிறிஸ்துவின் இடத்தில் மாத்திரம் இருக்கிறது. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இந்த மீன் பிடிக்கும் போதெல்லாம் தூண்டில்ல ஒரு இறைய வச்சு என்ன செய்வாங்க? மீன் பிடிப்பாங்க இல்லையா? அந்த தண்ணிக்குள்ள இருக்கிற அந்த மீனுக்கு அந்த இறைய பார்க்கும்போது தன்னுடைய உணவு என்று நினைத்து கொண்டு அதை என்ன செஞ்சிடும்? வரும். ஆனால் என்ன செய்யும்? மாட்டிக்கொள்ளும். உலகமும் அப்படிதான். உலகத்தில் உள்ள இன்பங்களும் உலகத்தில் உள்ள செயல்களும் நமக்கு பார்க்கறதற்கு கவர்ச்சிகரமாக இருக்கலாம், இன்பமாக இருக்கலாம், நமக்கு அது ஒரு விடுதலையாக இருக்கலாம். இது என் வாழ்வு, என் சுதந்திரம் நம்ம நினைக்கலாம். ஆனால் அது சாத்தான் நமக்கு விரிக்கின்ற வலை. அதில் போய் மாட்டிக்கொள்றதுனால நமக்கு அங்கே என்ன வருதா? சோதனை வருகிறது. அது யார்கிட்ட இருந்து வரல? தேவன் கிட்ட இருந்து வரல. இந்த சோதனையில இந்த மகன் எப்படி மேற்கொண்டார் பாருங்க. இந்த இளைய குமாரன் 13வது வசனம். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான்,
திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். இந்த இளைய குமாரன் தன் தகப்பனிடத்தில் சொத்தை வாங்கி கொண்டு தன் நண்பர்களோடு தூர தேசத்துக்கு என்ன செய்கிறாரு? போறார். அங்கே போய் அதை செலவழிச்சு கையில் ஒன்றுமே இல்லைன்னு ஆகும்போது நண்பர்கள் என்ன செஞ்சிடுறாங்க? விட்டுட்டு போயிடுறாங்க. அவருக்கு அடுத்து என்ன தேவை? சாப்பாடு தேவை. ஒவ்வொரு பக்கமாக போய் வேலை கேட்குறாரு. அங்கே ஒரு பஞ்சம் வருது. அவருக்கு யாருமே என்ன செய்யலை? வேலை கொடுக்கல. ஒரு விவசாயி ஒருத்தர் தன்னோட வீட்டில் பன்றி மேய்க்கிற வேலையை என்ன செஞ்சாரா? கொடுத்தாராம். அவருக்கு சாப்பாடு இல்லாமல் பன்றி சாப்பிடுகிற சாப்பாடு அவர் என்ன செஞ்சாரா? சாப்பிட்டாராம். இந்த சுய இச்சை நம்மளை எங்கே கொண்டு போய் விடுது பார்த்தீங்களா? இந்த சூழ்நிலைகள் வேணா அவருக்கும் நமக்கும் வேற மாதிரி இருக்கலாம். ஆனால் நம்ம இச்சைகளினால உலகத்துக்குள்ள போகும்போது இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைகளை நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கும்? எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். நம்ம எல்லோருமே இந்த இடத்துல இந்த 2 குமாரர்களும் இந்த தகப்பனும் யாரை குறிக்குது அப்படின்னா தேவனையும் நம்மையும் குறிக்கிறது. ஆதாம் மூலமாக வந்த ஒட்டுமொத்த மனுக்குலமுமே அங்கு இருளின் இயல்பில் இருந்தது. பாவ இயல்பை பெற்றிருந்தது. தேவனை எதிர்க்கும் இயல்பை அது பெற்றிருந்தது. தேவனுடைய உறவுக்குள்ள செல்ல முடியாத இயல்பை அது என்ன செஞ்சிருந்தது? பெற்று கொண்டிருந்தது. நம்மளுடைய இயல்பே அதுதான். நம்மளால தேவனோட உறவுக்கும் போக முடியாது. தேவனுக்கு பிடித்தமான செயல்களை நம்மளால என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. தேவனோட இயல்பு நம்ம கிட்ட கிடையாது. இதிலிருந்து மீட்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? வந்தார். நம்ம தண்டனைகளுக்கான ஒரு விலையை கொடுக்கிறதற்கும் சாத்தானுடைய இயல்பை பெற்றிருந்த நம்மை அவருடைய இயல்பை நமக்கு கொடுப்பதற்கும் அவர் மனிதனாக என்ன செய்தார்? இறங்கி வந்தார். அதனால தான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே நமக்கு மீட்பும் ரட்சிப்பும் உண்டு. நமக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் வழி அதுதான். அதனால தான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை நீங்க இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போதே ஆவியில மறுபடியும் என்ன செய்கிறோம்? பிறக்கிறோம். ஆவியில தேவனோட இயல்பங்க என்ன செய்து கொள்றோம்? பெற்றுக்கொள்றோம். அந்த தேவனோட இயல்புக்கு தேவனோடு உறவு கொள்ள முடியும். அது தேவனோட உறவு கொள்ள ஆசைப்படும். அது தேவனோட வாழ்வையும் தேவனோட இயல்பையும் நம்முடைய ஆவி என்ன செஞ்சிருக்கு? பெற்றிருக்கு. இந்த மகன் இங்க ஊதாரியாக செலவழிச்சிட்டு அவர் பன்றி சாப்பிடுகின்ற அந்த சாப்பாடை சாப்பிடும்போது அவருடைய புத்தி என்ன செய்தா? தெளிந்து சுய நினைவுக்கு என்ன செய்கிறாரு? வருகிறார். என் தகப்பன் வீட்டில் வேலை செய்கின்ற வேலைக்காரர்கள் கூட என்ன செய்கிறாங்க? நல்ல சாப்பாடு சாப்பிட்றாங்களே. நான் என் தகப்பனோட பிள்ளைன்னு சொல்றதுக்கு எனக்கு அருகதை இல்லை. நான் உம்மிடத்தில் ஒரு வேலைக்காரனாக நான் இருக்கிறேன்னு சொல்லி நான் என் தகப்பன் கிட்ட என்ன செய்ய போறேன்? போக போறேன். நீ என் சொத்தெல்லாம் அழிச்சிட்ட அப்படின்னு சொல்லி அவரோட அப்பா அங்கே கோபப்பட்டாரா? இல்லை. இவர் போய் சொல்றாரு, நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் என்ன செஞ்சிட்டேன்? பாவம் செஞ்சிட்டேன். உம்முடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன கிடையாது? தகுதி கிடையாது. உம்முடைய வேலைக்காரரில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும். அவர் அங்கே வேலைக்காரனாக வைத்திருந்தாரா? அவரை எப்படி வரவேற்றார்? மேல தாளத்தோட புதிய ஆடை அணிவித்து அவருக்கு மோதிரம் அணிவித்து வீட்டில் ஆடு வெட்டி விருந்து சாப்பாடு என்ன செய்கிறாரு? கொடுக்கிறார். இது போலதான் நம்முடைய தகப்பனும். நம்ம உலகத்துல உலக இச்சையினால சிக்குண்டு இழுப்புண்டு நம்முடைய வாழ்வை தொலைத்து கொண்டு நாம நின்றிருந்தாலும் அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு என்ன தேவைன்னா மனம் திரும்புகின்ற இருதயம் தேவை. நம்ம சிந்தனைகள்ல ஒரு மனம் திரும்புதல் தேவை. இந்த வழி எனக்கானது இல்லை, இது தேவனுக்கு பிரியமான இடம் இல்லை, அவருக்கு எதிராக நான் வந்து விட்டேன். நான் மனம் திரும்பி யார்கிட்ட போகணும்? என் அப்பா கிட்ட போகணும். இந்த மனம் திரும்பி அங்க ஒரு யூட்டன் நீங்க போடும் போதே அந்த பிரச்சனையை நீங்க என்ன செஞ்சிருவீங்க? ஆஃப் பண்ணிடலாம். அந்த முதல் பிரச்சனையை நீங்க அப்படிதான் என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியும். புரியுதா நான் சொல்றது? இச்சையினால் வருகின்ற சோதனைகளை ஆஃப் பண்ற இடம் அப்படிதான். நான் மனம் திரும்பாம
என் சிந்தனைகள் அந்த வழியை விட்டு நான் திரும்பாமல் நான் தகப்பனுடைய அந்த அன்பை நான் என்ன செய்ய முடியாது? ருசிக்க முடியாது. என் சிந்தனைகள்ல நான் மனம் திரும்பினா போதும். எந்த இடத்துல நான் நிற்கிறேனோ அதை அப்படியே தூக்கி அதை சரி செய்யற வல்லமை யார்கிட்ட இருக்கு? நம்ம அப்பா கிட்ட இருக்கு. அதனாலதான் வசனம் சொல்லுது, நீங்க நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. நாமளே சரி பண்ண முடியும் என்றால் கிறிஸ்து மனிதனாக இறங்கி வர தேவையில்லை. நம்மை சரி பண்ண முடியாது என்பதற்காக அவருடைய இயல்பை கொடுத்து நம்மை அவருக்குள் வழி நடத்துவதற்காக தான் அவர் மனுஷனா இறங்கி என்ன செஞ்சாரு? உலகத்திற்கு வந்தார். ஆவியானவராக நமக்குள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இருக்கிறார். முதல் சோதனை நம்முடைய இச்சைகளினால் வருகின்ற சோதனை. இந்த சோதனையை நம்ம எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னா, இந்த இளைய குமாரன் போல நம்ம சிந்தனைகள்ல மனம் திரும்பும் பொழுது, சிந்தனைகள்ல நீங்க மனம் திரும்பினா போதும், உங்க வழிகளை திரும்ப செய்யறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். எங்க மனம் திரும்பணும்? சிந்தனைகள்ல. இது எனக்கான இடம் இது இல்லை, எனக்கான வழி இது இல்லை. என் அப்பா வீட்டில் நான் இந்த பன்றியோட சாப்பாட்டை நான் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இச்சையினால் என்ன விளைவுகள்ல இருக்கிறோமோ அந்த விளைவுகளில் நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் தேவனுடைய செல்ல பிள்ளையாக நான் இருக்கிறேன். அவருடைய குடும்பத்தில் ஒருவனாக நான் இருக்கிறேன், ஒருத்தியாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு நம்ம சிந்தனைகள்ல நம்ம திரும்பினா போதும், அந்த பிரச்சனைகள் இயல்பாகவே அங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிரும்? சரியாக ஆரம்பிச்சிரும். முதல் சோதனை. ரெண்டாவது சோதனை என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய விசுவாசத்திலிருந்து நம்மளை வழி விலக செய்வதற்காக வருகின்ற சோதனை. இது நம்முடைய செயல்கள்னால வர்றது இல்லை. நம்ம அநேகர் நினைப்போம், நான் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தா என் பிரச்சனை எல்லாம் மாறிடும் அப்படின்னு நினைச்சு நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா சத்தியம் அப்படி சொல்லல. பிரச்சனைகள் மாறும், ஆனா நிறைய புதிய பிரச்சனைகள் வரவும் செய்யும். ஆனா நீங்க ரட்சிக்கப்படுகிறதற்கு முன்பு வந்த பிரச்சனைக்கும் ரட்சிக்கப்பட்ட பிறகு வருகிற பிரச்சனைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால் வருகின்ற பிரச்சனை அந்த வெள்ளத்தோடு அடித்து செல்லப்படுகின்ற பிரச்சனை. அதுல நமக்கு வழியே கிடையாது, நம்பிக்கையே கிடையாது. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு வருகின்ற பிரச்சனை நாம தனியாக இல்லை, சிலுவையில் முற்றிலும் ஜெயத்தை கொடுத்தவர் நமக்குள் இருக்கிறார். நம்ம எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர் யாருக்குள்ள இருக்கிறார்? நமக்குள் இருக்கிறார். தேவனால் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை என்ன செய்யும்? ஜெயிக்கும். நம்ம வெற்றியை நோக்கி போறவங்க இல்லை. நம்ம பிறந்ததே எங்க இருந்து தான் பிறந்திருக்கிறோம்? வெற்றியிலிருந்து பிறந்திருக்கிறோம். இந்த வெற்றியிலிருந்து பிறந்த நாம், அவருடைய பலத்தை பெற்றிருக்கிற நாம், நம் சார்பில் செயல்படுவதற்காக உலகத்தையே படைத்தவர் இருக்கிறாராம். ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்ம இந்த இயல்போடு தான் பிரச்சனையை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? எதிர்கொண்டு கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுக்கு ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். மத்தேயு 8:23 முதல் 27 வரை. அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு அவருடைய சீஷர்கள் படகுல போறாங்க. எவ்வளோ ஒரு பாதுகாப்பான இடம் இல்லையா? படைத்தவரோடு எங்க போறாங்க? படகுல போறாங்க. நம்ம நினைக்கிறோம் தேவனுடைய சித்தத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனையே வராதுன்னு நம்ம நினைக்கிறோம்.
அப்படி இல்லை. தேவனுடைய சித்தத்துல தான் இவங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, இருக்காங்க. ஆனா அங்க என்ன வருது, பிரச்சனை வருது. தேவனுடைய சித்தத்துல நம்ம இருக்கும் பொழுது அங்க என்ன நடக்கும் அப்படின்னா, யுத்தம் நம்மளுடையதல்ல, யுத்தம் யாருடையது, கர்த்தருடையது. நம்மை அழைத்தவர் முற்றுமுடிய கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு அவர் வல்லவர் உள்ளவராய் இருக்கிறார். நம்மை அழைத்தவர் முற்றுமுடிய நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் எப்படி இருக்கிறாரா, வல்லவராய் இருக்கிறார். அதற்கு உண்மையுள்ளவராகவும் இருக்கிறாரா. உலகத்திலேயே மிக மிக பாதுகாப்பான இடம் எது நீங்க கேட்டீங்க அப்படின்னா, தேவனுடைய சித்தத்துல நீங்க இருக்கிறது தான். நீங்க வெளியில நிறைய மனிதர்களை காவலுக்கு வைத்து பாதுகாப்பாக ஒரு அறைக்குள்ள, ஒரு ரூமுக்குள்ள உங்களை நீங்க வச்சிருந்தாலும் அது தேவனுடைய சித்தம் இல்லை அப்படின்னா அது பாதுகாப்பான இடம் இல்லை. நீங்க ஒரு போர் நடக்கிற இடத்துல அங்க குண்டு மழை பொழிஞ்சிக்கிட்டு இருக்கு, அதுக்கு நடுவுல நீங்க நிக்கிறது தேவனுடைய சித்தமாக இருந்தால் அதை விட பாதுகாப்பு உங்களுக்கு வேற எதுவும் கிடையாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த உண்மை தெரியாததுனால தான் நிறைய பேர் தேவனுடைய சித்தத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்கிறோம், பயப்படுறோம். ஏன் பயப்படுறோம்? தேவனுடைய சித்தத்துக்குள்ள நான் போனேன்னு சொன்னா ஏன் விருப்பம் நடக்காதோ, என்னோட திட்டம் என்ன செய்யாதோ, செயல்படாதோ. ஏன்னா தேவனுடைய திட்டத்தை விட நம்முடைய திட்டமும் நம்முடைய விருப்பமும் நமக்கு சிறந்ததாக என்ன செய்யுது, தெரியுது. ஆனா உண்மை அதுவல்ல. இவங்க தேவனுடைய திட்டத்துல, அவரோட சித்தத்துல அவர் கூட தான் அங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, போறாங்க. அங்க என்ன வருது, பிரச்சனை வருது. அங்க புயல் அடிக்குது. இந்த புயலுக்கு மத்தியில இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிட்டு இருந்தாரா, தூங்கிக்கிட்டு இருந்தாரா. நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒரு பெரிய கப்பல் கிடையாது, மீன் பிடிக்கிற படகு. அதுல எப்படி தூக்கம் வந்திருக்கும் இல்லையா? இதே இயல்பு அவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில புயல் மாதிரி, அலைகள் மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள், உங்க படகை அது அலைக்கழித்தாலும் உங்களால என்ன செய்ய முடியும், தூங்க முடியும். தூக்கம் வராம நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்க மாட்டீங்க, எழும்பி உட்கார மாட்டீங்க. ஏன்னா அந்த இயல்பு நமக்கு என்ன செய்யப்படலை, கொடுக்கப்படலை. இங்க சீஷர்கள் அவர்கிட்ட என்ன சொல்றாங்க பாருங்க, 25வது வசனம். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். மடிந்து போறதுக்கா அவர் அந்த இடத்துக்கு அவர் கூட்டிட்டு வந்திருக்கிறார்? இல்லை. அவரோடு இணைந்து ஒரு இடத்துக்கு போறதுக்காக அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், போய்கொண்டு இருக்கிறார். அவர் மேல உள்ள அந்த விசுவாசத்துல அவங்க பலப்படலை. அவங்க பிரச்சனையை பார்க்குறாங்களே தவிர அவர் எங்கே கூட்டிக்கிட்டு போகிறாருங்கிறத அவங்களால என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. உடனே இயேசு கிறிஸ்து எழுந்து, ஒரு பெரிய புயல் தான், நீங்கள் பயந்தது உண்மைதான் அப்படின்னு அங்கே சொன்னாரா? அங்கே என்ன சொல்கிறாரு, புயலை பார்த்தா பயம் வருமா வராதா? சாதாரணமாகவே வரும். அதுவும் அந்த புயலுக்கு மத்தியில் அவங்க எங்கே நின்றுட்டுருக்குறாங்க, கடலில் நின்றுட்டுருக்குறாங்க. அந்த படகு தண்ணீரில் நிரம்பி இருக்குது. அதில் இருக்கிற நிறைய பேர் மீனவர்கள். மீனவர்கள் கடலை பார்த்து என்ன செய்ய மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. மீனவர்கள் இங்க பயந்தாங்கன்னு சொன்னா அப்போ புயல் எப்பேற்பட்ட புயலா இருக்கும் அந்த இடத்துல? உண்மையிலேயே அது பெரிய புயலா தான் என்ன செய்யணும், இருக்கணும். ஆனா இயேசு கிறிஸ்து எழுந்து அவங்கள அங்க பாராட்டல, பயப்படாதீங்கன்னு சொல்லல, கடிந்து கொள்ளுகிறார். அற்ப விசுவாசிகளே, ஏன் பயந்தீர்கள்? ஏன்னா அவங்க கிட்ட அவர் சொல்லி தான் கூட்டிட்டு வந்திருப்பார். எந்த இடத்துக்கு போறோம்னு சொல்லி அவர் என்ன செஞ்சிருப்பார், சொல்லி இருப்பார். அவங்களுக்கு அதுல என்ன இல்லை, விசுவாசம் இல்லை. நம்ம விசுவாசத்தில் அவருடைய வார்த்தையை நம்ம பிடிக்கிறதுனால, நம்ம அவருடைய உறவுல இருக்கும் பொழுது, அவருடைய சித்தத்தில் நம்ம செல்லும் பொழுது, அதிலிருந்து நம்முடைய விசுவாசத்தை வலுவி போக செய்கிறதற்காக நமக்கு சோதனை என்ன செய்யும், வரும். இந்த சோதனையை எப்படி மேற்கொள்ள முடியும் அப்படின்னா, நம்ம விசுவாசத்தை பலப்படுத்தி கொள்றதன் மூலமாக தான். நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, சாப்பாடு. இந்த சாப்பாடு எதுக்கு சாப்பிட்றோம்? உயிர் வாழ்றதற்கு, நம்ம உடம்பை பலப்படுத்துவதற்கு. அந்த பலத்தை பெற்றுக்கொண்டு நம்ம வேலை செய்ய முடியும். இல்லாட்டி வேலை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எப்படி பலத்தை கொடுக்குது? நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, தட்டில் வச்சு சாப்பாடு சாப்பிட்றோம் இல்லையா, அந்த சாப்பாடு உங்களுடைய சரீரத்துக்குள் செல்லும் பொழுது நம்முடைய குடல்கள்
நம்ம சரீரத்துக்கு தேவையான ஆற்றல்களாக, கலோரிகளாக அந்த உணவை என்ன செய்து மாற்றுகிறது. அதுபோல தேவனுடைய வார்த்தையானது நம்முடைய ஆவிக்குரிய உணவு. உங்க சரீரத்துக்கு நீங்க எப்படி உணவு எடுக்காம உங்களால நிற்க முடியாதோ, உங்க வேலைகளை செய்ய முடியாதோ, சோர்வோடு நீங்க உட்கார்ந்து விடுவீர்களோ, அது போல நம்முடைய ஆவிக்குரிய மனிதனுக்கு அவருடைய வார்த்தை இல்லாமல் அவனால் நிற்க முடியாது. பிரச்சனையை பார்த்து அங்க விசுவாசம் வராது. என்ன வரும்? பயம் வரும், சோர்வு வரும். தேவனுடைய வார்த்தை எப்படி விசுவாசமா மாறுது? எப்படி உங்களுடைய சாப்பாடு உங்க உடம்புக்கு தேவையான கலோரிகளாக உங்க உடம்பு மாற்றுகிறதோ, அது போல தேவனுடைய வார்த்தையை நீங்க உட்கொள்ள அவருடைய வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொள்ள உங்களுடைய ஆவியானது அதை விசுவாசமாக அங்க என்ன செய்து மாற்றுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எப்படி நீங்க என்னைய பார்க்குறீங்களோ, கண்களை கொண்டு என்ன செய்றீங்க? பார்க்குறீங்க இல்லையா? இந்த விசுவாசமானது ஆவிக்குரிய கண்களினால் தேவனுடைய வார்த்தையின் பலன்களை அது பார்க்கும். அங்க புயல் அடிக்கலாம், அங்க காற்றடிக்கலாம், அலைகள் கொந்தளிக்கத்தக்க வகையில இருக்கலாம், படகு அமிழத்தக்க வகையில் அது தண்ணீர் நிரம்பி இருக்கலாம். விசுவாசமானது நாம் அக்கறைக்கு போவோம் என்பது அது என்ன செய்யும்? பார்க்கும். இதுக்கு நமக்கு என்ன தேவை? தேவனுடைய வார்த்தையை உணவாக நம்ம என்ன செய்யணும்? உட்கொள்ள வேண்டும். நம்ம உள்ள பலப்படாம வெளியில பிரச்சனைகள்ல நம்ம திடமாக என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. நம்ம பலத்துல நம்ம என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. எனக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்க ரொம்ப நேரம் கேட்க முடியலையே, என்னால தியானிக்க முடியலையே, தேவனோடு வார்த்தையை என்னால செலவிட முடியலையே நீங்க கேட்கலாம். ஒரு பிறந்த குழந்தைக்கு பால் குடிக்கிறதுக்கு சொல்லியா கொடுக்கணும்? அதோட உணவே இதுதான், அதுதான். அது ரொம்ப விரும்பி அது என்ன செய்யும்? அழுது அடம் பிடிச்சு என்ன செய்யும்? வாங்கி குடிக்கும். அதுபோல உங்களுடைய புதிய சிருஷ்டியின் ஆவிக்கு பிடித்த உணவே என்னதுதான்? அவருடைய வார்த்தை. திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் என்ன செய்யணுமா? வாஞ்சையாய் இருங்கள். அந்த வாஞ்சை உங்களுக்கு வெளியில இருக்காது, உங்க சரீரத்துக்கு இருக்காது, உங்க சிந்தனைக்கு இருக்காது. யாருக்கு இருக்கும்? ஆவிக்கு இருக்கும். அந்த ஆவிக்கு நீங்க இந்த ஞானப்பாலை கொடுக்க 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 அந்த விசுவாச கண்களால் அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் அந்த வார்த்தையில் உள்ள பலனை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இப்படிதான் இந்த சோதனையை நீங்க என்ன செய்யணும்? மேற்கொள்ளணும். மூன்றாவது சோதனை எப்படி வருது அப்படின்னா, அவிசுவாசத்தோடு நம்ம கலந்திருக்கிறதினால். எதனால வருதா? அவிசுவாசத்தோடு கலந்து இருக்கிறதினால். இதுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். எண்ணாகமம் 13:25 முதல் கடைசி வசனம் வரை. அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். அவர்கள் பாரான் வனாந்திரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே, ஆரோன் என்பவர்களிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாச்சாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாயிருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும்
யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்து கொள்ளுவோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். அவனோடே கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். இந்த சம்பவம் நமக்கு தெரியும், அநேக முறை நம்ம பார்த்துருக்குறோம். இந்த இடத்துல 12 பேர் அந்த தேசத்தை சுற்றி பார்க்கறதற்காக மோசே என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். தேவனுக்கு இந்த மக்கள் சுற்றி பார்க்க, வேவு பார்க்க, அது எப்படிப்பட்ட தேசம்னு சொல்லி பார்த்துட்டு வர அனுப்புறது தேவனுடைய விருப்பம் கிடையாது. ஆனால் இந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? ஆசைப்பட்டாங்க. எப்பொழுதுமே தேவன் நம்மை கட்டாயப்படுத்துகிறவர் இல்லை. நீங்கள் ஒன்று ஆசைப்பட்டு கேட்டீங்கன்னா அது என்ன செய்யும்? நடக்கும். ஆனால் அது தேவனுடைய சித்தம் இல்லை அப்படின்னா அதில் ஒரு பெரிய கஷ்டம் நமக்கு என்ன செய்யும்? இருக்கும். நம்ம தேவனுடைய சித்தத்துக்கே ஆசைப்பட நம்ம என்ன செஞ்சுக்கணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவங்க அதை விரும்பி கேட்குறாங்க. தேவன் என்ன சொல்கிறாரு? மோசே கிட்ட அனுப்பிவிடு அப்படின்னு சொல்கிறாரு. 12 பேர் போகிறாங்க. அங்கே போய் 40 நாள் சுற்றி பார்க்குறாங்க. ஒரு பெரிய திராட்சை கொலைய 2 பேர் கம்பில் கயிற்றில் கெட்டி தோளில் வச்சு என்ன செஞ்சாங்களாம்? வந்தாங்களாம். ஒரு கொத்து நம்ம உள்ள கையில் அடங்கிரும் இல்லையா? இந்த திராட்சை கொலைய 2 பேர் கம்பில் நடுவில் கயிறை கட்டி தோளில் வச்சு என்ன செஞ்சாங்களாம்? கொண்டு வந்தாங்களாம். இது எதை குறிக்குதுன்னா, அது தேசத்தோட செழிப்பை அது குறிக்கிறது. 40 நாள் போயிட்டு அவங்க மோசே கிட்டையும் இஸ்ரவேல் மக்கள் கிட்டையும் அவங்க சொன்ன தகவல், சொன்ன ரிப்போர்ட் என்ன அப்படின்னு சொன்னா, அது உண்மையிலேயே பாலும் தேனும் ஓடுகின்ற தேசம்தான். ஆனாலும் தேவன் சொன்னது பொய்யெல்லாம் இல்லை, அது உண்மைதான். ஆனாலும் அங்க யார் இருக்கிறா? ராட்சசர் இருக்கிறாங்க. அங்க கோட்டை எப்படி இருக்குது? பலமா இருக்குது. ஏன்னா அந்த கோட்டை சுவருக்கு மேல ரதங்கள் ஓட முடியும். ராகாபுடைய வீடு, அவங்களுடைய ஹோட்டல் எல்லாம் எது மேலதான் இருந்தது? கோட்டைச்சவர் மேலதான் இருந்தது. அப்பேற்பட்ட ஒரு பலத்த ஒரு கோட்டை, பலம் வாய்ந்த ஒரு அரண் போன்ற ஒரு கோட்டை. அங்க பலம் மிகுந்த கோட்டை இருக்கு. அங்க ராட்சசர்கள் இருக்கிறாங்க. அதனால நம்மளால என்ன செய்ய முடியாது? சொந்தமாக்கி கொள்ள முடியாது. நல்லா கவனிங்க, அந்த வசனத்துல அவங்க தேவனுடைய வார்த்தையை அவங்க பொய்ன்னு என்ன செய்யல? சொல்லல. அது பாலும் தேனும் ஓடுகின்ற தேசம்தான். ஆனாலும் அங்க யார் இருக்கா? ராட்சசர்கள் இருக்கிறாங்க. இப்படி சொன்ன ஒருத்தர் கூட கானான் தேசத்துக்குள்ள என்ன செய்யல? போகல. இதே போல நாம சொல்றோமா? நான் சுகமாயிட்டேன் தான், ஆனாலும் எனக்கு என்ன செய்யுது? வலிக்குதே. ஆனாலும் என் ரிப்போர்ட் என்ன செய்யல? மாறல. ஆனாலும் நான் என்னதான் செய்றேன்? இப்படிதான் இருக்கிறேன். அவர் வார்த்தை சொல்லுது, நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லுது. ஆனாலும் நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? போராடிக்கிட்டே தான் இருக்கிறேன். அப்போ நம்ம யார மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறோம்? அந்த 10 பேர் மாதிரி. இது பேரு விசுவாசம் கிடையாது. நல்ல கவனிங்க, உங்களை நீங்களையே சுய பரிசோதனை செய்து கொள்ளலாம். எப்பொழுதுமே நீங்க ஆனாலும் சொல்றதுக்கு அப்புறம் சொல்றது தான் என்னது? நீங்க நம்புறது. தேவன் அப்படி சொல்லி இருக்கிறாரு தான், உண்மைதான். ஆனாலும் எனக்கு அது என்ன செய்யல? இல்லை. இந்த மக்களும் அப்படிதான் என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. ஆனா இந்த காலேபும் யோசுவாவும் என்ன சொல்றாங்க? அந்த வசனத்தை வாசிக்கலாமே. என்னாகமம் 13:30. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்து கொள்ளுவோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றார்.
அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை என்ன செஞ்சுக்கலாம், சொந்தமாக்கி கொள்ளலாம். நாம் அதை எளிதா என்ன செஞ்சுக்கலாம், ஜெயித்து கொள்ளலாம். ஒருவேளை காலேப் ராட்சசரை பார்க்கலையா? 40 நாள் அங்கே இருந்திருக்கிறாரே, ராட்சசரை பார்க்காமல இருந்திருப்பாரு? நிச்சயமா அவர் பார்த்திருப்பாரு. கோட்டையை பார்க்காம இருந்திருப்பாரா? கோட்டையையும் அவர் என்ன செஞ்சிருப்பாரு, பார்த்திருப்பாரு. 2 பேரும் பார்த்த விதம் வேற. இங்க காலேபும் யோசுவாவும் எப்படி பார்க்கறாங்கன்னா, தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அவங்க அதை என்ன செய்யறாங்க, பார்க்கறாங்க. இந்த 10 பேரும் எப்படி பார்க்கறாங்கன்னா, பிரச்சனையின் மூலமா தேவனை பார்க்கறாங்க. பார்க்குற விதம் ரொம்ப முக்கியம். நான் எப்படி பிரச்சனையை பார்க்குறேன், அதுதான் நான் அதில் வெற்றி பெற போறேனா இல்லை போராட போறேனாங்கிறத தீர்மானிக்கிறதே எதுதான், நம்முடைய சிந்தனை தான். நம்முடைய பிரச்சனையை இயேசு கிறிஸ்துவின் கண்கள் மூலமாக நாம பார்க்கணும். அவர் சிலுவையில் என்ன செய்து முடித்திருக்கிறாரோ அந்த செயல்கள் மூலமாக நாம் பார்க்க வேண்டும். அவரது வார்த்தையின் மூலமாக நாம பார்க்கணும். ஆவியில நாம யாரா இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ள நாம யாரா இருக்கிறோம், ஒரு விசுவாசிக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, இயேசு என்ற நாமத்துக்கு என்ன வல்லமை இருக்கு, இந்த அடிப்படையில ஒரு பிரச்சனை என்ன செய்யணுமா, பார்க்கணும். அங்க ராட்சசர்களோட பார்வைக்கு நாங்க எப்படி இருந்தோம், வெட்டுக்கிளி போல இருக்கிறோம் அப்படின்னு ஒரு 10 பேர் சொல்றாங்க. 2 பேர் என்ன சொல்றாங்க, அவங்கள போய் நம்ம என்ன செஞ்சிடலாம், ஜெயிச்சிடலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், அரக்கர்களை ராட்சசர்களை நாம என்ன செஞ்சிடலாம், ஜெயித்து விடலாம். நம்ம பிரச்சனைய பார்த்து நான் வெட்டுக்கிளி போல இருக்கிறேனா நம்ம பார்க்குறோமா, இல்லை அதை மேற்கொள்ளுகின்ற அந்த அரக்கர்களை மேற்கொள்ளுகின்ற இடத்துல நான் இருக்கிறேன்னு பார்க்குறோமா? நம்ம இன்னைக்கு எப்பேற்பட்ட இடத்துல இருக்கிறோம், எப்படி பார்க்குறோம்? நான் வெட்டுக்கிளி போல இருக்கிறேனே, ஏன்னா நம்ம பிரச்சனை நமக்கு ஒரு அரக்கன் போல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, நின்று கொண்டிருக்கிறது. பிரச்சனையின் மூலமாக தேவனுடைய வார்த்தையை பார்க்கிறோம். இதுக்கு பேரு வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கடைசி வசனத்தை வாசிங்க. அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். அவங்க சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து அவங்க என்ன செய்தி பரம்ப செய்தார்களா, துர்ச்செய்தி. ஆனா அது துர்ச்செய்தியா உண்மை செய்தியா? அது உண்மைதான். அவங்க பொய்யெல்லாம் என்ன செய்யல, சொல்லல. ஆனால் தேவனுடைய பார்வையில் அவருடைய வார்த்தைக்கு எதிரான எந்த உண்மையாக இருந்தாலும் அது துர்ச்செய்தி தான். அவருடைய பார்வையின்படி அந்த தேசத்தை அந்த மக்களுக்கு அவர் என்ன செஞ்சிட்டாரு, கொடுத்துட்டார். இந்த உண்மை செய்தியானது தேவனை நம்ப விடாமல் அவர்களை அங்க என்ன செஞ்சது, விலக்கி கொண்டு போச்சுது. தேவனை செயல்பட விடாமல் அவங்க அவிசுவாசமானது தேவனை அந்த இடத்துல அங்க என்ன செஞ்சது, தடுத்து நிறுத்தியது. சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேல் மக்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன செஞ்சாங்களா, மட்டுப்படுத்தினாங்களாம். தேவனை கூட்டவோ குறைக்கவோ நம்மளுக்கு முடியாது. ஆனா அவருடைய வல்லமையை நம்ம வாழ்க்கையில செயல்பட விடாமல் நம்மளால என்ன செய்ய முடியும், தடுக்க முடியும். நாசரேத்தூர் மக்கள், அவரை சுற்றி இருந்த எல்லா கிராமங்களும் அவருடைய வல்லமையையும் அற்புதத்தையும் பார்த்தாங்க. நாசரேத்தூர் மக்களால் பார்க்க முடிஞ்சுதா? இல்லை. அவருக்கு வல்லமை இல்லைன்னு அர்த்தமா? இல்லை, அவருக்கு வல்லமை இருக்கு. அந்த வல்லமையை செயல்பட விடாமல் அவர்களது அவிசுவாசம் அங்கே என்ன செஞ்சது, தடுத்தது. அதுபோல தேவனுக்கு வல்லமை இல்லாம இல்லை. ராட்சசர்களை மேற்கொள்ளவும் அவருக்கு வல்லமை இருக்கு, அந்த கோட்டைச்சுவரை இடிக்கவும் அவருக்கு வல்லமை இருக்கு. ஆனா அதை நம்பாத இந்த அவிசுவாசமானது அவரை அவங்க வாழ்க்கையில என்ன செய்ய விடல, செயல்பட விடல. அதனாலதான் அவர் இதை துர்ச்செய்தின்னு சொல்றார். இந்த துர்ச்செய்தி என்ன செஞ்சது அப்படின்னா, அடுத்த அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாருங்க, அந்த சபை முழுவதும் இரவு முழுவதும் அழுது புலம்புனாங்களாம். நீங்க எப்பொழுதெல்லாம் ராட்சசனோட பலத்தையும் ராட்சசனோட சைஸையும் உயரத்தையும் நீங்க பிரச்சனையையும் ஆராய்ச்சி பார்க்குறீங்களோ, உங்களுக்கு அங்கே என்னதான் வரும், அழுகையும் புலம்பலும் வரும்.
அதுவே நான் எதை தியானிக்கிறேங்கிறத நமக்கு என்ன செஞ்சிடும், சொல்லி கொடுத்துரும். அதனால தான் இதை துர்ச்செய்தி அப்படிங்கிறார். நம்ம எப்படி கண்களால் நம்ம பார்க்கணும் பிரச்சனைய? விசுவாச கண்களால் பார்க்கணும். அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்ம பார்க்கணும். அவர் என்ன செஞ்சு முடித்திருக்கிறாரோ அந்த செயல்களின் மூலமாக பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தான் நம்ம விசுவாசம் பெருகும். நமக்கு ஒரு சமாதானம் அந்த இடத்துல கிடைக்கும், ஒரு சந்தோஷம் வரும். பொறுமையோடு அந்த இடத்துல நம்ம என்ன செய்ய முடியும், நிற்க முடியும். நான் இன்னொரு பாயிண்ட்டுக்கு வரேன். இந்த 10 பேர் நம்பலை, அவங்களால உள்ளே போக முடியலை. யோசுவா காலேப் என்ன தப்பு செஞ்சாங்க? அவங்க நம்பினாங்களே. அவங்க என்ன சொன்னாங்க, நம்ம எளிதாக போய் அதை என்ன செஞ்சுக்கலாம், சுதந்திரித்து கொள்ளலாம். அடுத்த அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கும், நீங்க கர்த்தருக்கு விரோதமாக கலகம் மாத்திரம் செய்யாதீங்க. நீங்க அழுது புலம்புறத பார்த்து காலேப் என்ன சொல்வார் தெரியுமா? நீங்க கர்த்தருக்கு விரோதமா என்ன செய்யாதீங்க, கலகம் செய்யாதீங்க. அழுது புலம்பும் போது தேவனால் அந்த இடத்துல என்ன செய்ய முடியாது, செயல்பட முடியாது. அப்போ காலேபும் யோசுவாவும் விசுவாசிச்சாங்களே, அவங்களுக்கு ஏன் அந்த காலதாமதம்? இந்த மக்களோடு சேர்ந்து அவர்களும் உள்ளே செல்றதுக்கு 38 வருஷம் ஆச்சு. எதனால இந்த காலதாமதம் நினைக்கிறீங்க? இந்த அவிசுவாச மக்களோடு அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, இருக்கிறது. புரியுதா? நம்ம கூட இருக்கிற அவிசுவாசத்தினால் ஒரு சில பிரச்சனைகளை நம்ம என்ன செய்ய முடியும், எதிர்கொள்ள வேண்டும். ஆனாலும் நாங்க மட்டும் 2 பேர் போறோம், உங்களை விட்டுட்டு போறோம்னு அவங்க என்ன செய்யல, அந்த இடத்துல சொல்லல. அந்த பொறுப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அந்த சூழ்நிலைகளை விசுவாசத்தோடு எதிர்கொள்ள அவங்க பழகி கொள்றாங்க. அந்த இடத்துல பொறுமையை அவங்க கற்றுக்கொள்றாங்க. யாரெல்லாம் அவிசுவாசத்துல இருந்தாங்களோ அவங்க அந்த கானானுக்குள்ள என்ன செய்யல, போகல. அவர்களுடைய சந்ததிகளை யோசுவாவும் காலேபும் கூட்டிக்கிட்டு உள்ள என்ன செய்யறாங்க, போறாங்க. அந்த கால தாமதத்தையும் அங்கு நன்மையாக அவங்க மாற்றிக்கொள்றாங்க. விசுவாசத்துல பலப்படுத்தி கொள்ளவும் பொறுமையை கற்றுக்கொள்ளவும் அந்த காலதாமதத்தை அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, பயன்படுத்துறாங்க. அது அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய குணநலன்கள், அவங்களுடைய குறைவுகளை சரி செய்கின்ற இடமாக அந்த இடம் என்ன செய்தாங்க, மாற்றப்படுகிறது. இந்த 3வது சோதனையை நம்ம இப்படிதான் மேற்கொள்ளணும். நமக்கு காலதாமதம் அப்படின்னா அந்த அவிசுவாசம் தான் ஒரு முக்கியமான காரணம். அது அவிசுவாச ஐக்கியமா இருக்கலாம். அதுக்காக உறவை விட்டுட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அந்த உறவு விசுவாசிக்கிறதுக்கு நம்ம ஒரு காலதாமதமாக அங்கே என்ன செஞ்சுக்கணும், காத்திருக்க வேண்டும். அந்த இடத்துல நம்ம விசுவாசத்துல பலப்படவும், நம்முடைய குணநலன்களை தேவனுக்கு பிரியமாக மாற்றவும், பொறுமையை கற்றுக்கொள்ளவும் அந்த இடத்த நம்ம என்ன செஞ்சுக்கணும், பயன்படுத்தி கொள்ளணும். இது உறவுகளோட அவிசுவாசத்தினால காலதாமதம் இருக்கலாம். நம்மளுடைய தனிப்பட்ட சரீர பிரச்சனைகள்ல ஏன் காலதாமதம்னா, நமக்கே ஒரு சில இடங்கள்ல அங்க என்ன இருக்கும், அவிசுவாசம் இருக்கும். நமக்கே தேவனுடைய வார்த்தையை பார்க்கும்போது நம்ம பிரச்சனைகளின் அடிப்படையில் பார்ப்போம். இதுல வெட்டுக்கிளி போல இருக்கிறேனே, கோட்டச்சுவர் பலமா இருக்குதே அப்படிங்கிற எண்ணங்களோடு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம். அந்த இடம் மாறுகிறதற்கு அந்த இடம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, காலதாமதமாகிறது. இதுல நம்ம சோர்ந்து போகாம விசுவாசத்தையும் பொறுமையையும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளும் போது, நம்ம எந்தெந்த இடத்துல தேவனை தடுக்கிறோமோ அந்த இடங்கள் சரி செய்யப்படும். நம்முடைய குணநலன்கள் அவருக்கு ஏற்ற விதமாக அங்கு மாற்றப்படும். யோசுவா காலை போல அந்த ஐக்கியத்தோடு உள்ள என்ன செஞ்சிடலாம், போகலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுதான் ரோமர் 8:28 சொல்லுது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். எந்த சோதனையா இருந்தாலும் சரி, நம்ம சுய இச்சையினால இழுப்புண்டு போய் சோதனை வந்தாலும் சரி, தேவனுடைய உறவில் இருப்பதினால் அந்த வார்த்தையிலிருந்து வழிவிலக செய்கிறதற்காக, விசுவாசத்திலிருந்து வழிவிலக செய்கிறதற்காக வருகின்ற சோதனையாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட நமக்கே அவிசுவாசம் இருக்கிறதினால் ஒரு காலதாமதம் வந்தாலும் சரி, எந்த இடத்தில் நாம் நின்று கொண்டிருந்தாலும் அவரை பற்றி பிடித்து கொள்ளும் போது அது நன்மைக்கு ஏதுவாக அங்கே என்ன செய்யப்படுகிறது, மாற்றப்படுகிறது. அதில் நமக்கு விசுவாசம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது, பொறுமை கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா,
பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய அன்பு, கிருபை, இரக்கங்களுக்காக நன்றி. நீர் கொடுத்த மீட்புக்காக நன்றி அப்பா. எங்களுக்கு என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் நீர் செய்து முடித்திருக்கிறீர். நாங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வதே உம்முடைய சித்தமாய் இருக்கிறது. எங்கள் வாழ்வில் விடுதலையை பெற்றுக்கொள்கிறதே உமக்கு விருப்பமாய் இருக்கிறது. எங்கள் வாழ்வில் மகிமைப்பட நீர் காத்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய சத்தியத்தை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் மாற வேண்டிய இடங்களை எங்களுக்கு சுட்டி காண்பித்திருக்கிறீர். உம்முடைய அன்பு, கிருபை, இரக்கங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் சிலுவையில் கொடுத்த சுகத்திற்காக, மீட்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். ஒவ்வொருவருடைய சரீரத்திற்கும் நீர் ஒரு பெரிய விலை கிரயத்தை சிலுவையில் செலுத்தி இருக்கிறீர். உம்முடைய இரத்தத்திற்காக நன்றி. ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் சொந்த சரீரமாக இருக்கிறாங்க. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். பூமியில் நான் எதை கட்டுகிறேனோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூமியில் நான் எதை கட்டவிழ்க்கிறேனோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரது சரீரத்தில் உள்ள பலவீனங்கள், நோய்களை, கொடுத்து உறுப்புகளை முடக்கி வைக்கின்ற ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே நான் அப்புறப்படுத்துகிறேன். சிலுவையில் நீர் கொடுத்த தேவ சுகத்தை இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டவிழ்க்கிறேன். பாதிக்கப்பட்டிருக்கின்ற உறுப்புகள் இயேசுவின் நாமத்தினாலே புதிதாக மாறட்டும். செயலற்று இருக்கின்ற உறுப்புகள் இயேசுவின் நாமத்தினாலே புதிய உறுப்பாக மாறட்டும். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமையுள்ள ஆவியானவர் உங்களுடைய சரீரத்தை, உறுப்புகளை உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறார். வல்லமையுள்ள ஆவியானவரால் நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தினாலே உங்களது சுகத்தை இப்பொழுதே நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் சுகமாக்கப்பட்டீங்க. இயேசுவின் நாமத்தினால முழுமையான விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.